இந்த மனோஜ் வந்து நம்ம முத்துக்கிட்ட மாட்டுனா பயங்கரமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ சிறகடிக்க ஆசை சீரியல்ல வந்து கம்மிங் எபிசோட்ல வந்து என்ன மாதிரியான ட்விஸ்ட் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மனோஜ் அப்படிங்கிற இந்த லூசு பார்த்தீங்க அப்படின்னா பணத்துக்கு ரொம்ப பேராசைப்பட்டு கோடி கோடியா பணம் வரும், பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டுபாக்கு ஒரு ஆள் வந்து சொன்னதுனால ஸோ ரோகிணி வந்து டைவர்ஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே வந்து அந்த பொண்ணை அந்த மனநிலை சரியில்லாத அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லியிருப்பாரு. ஆனால் அந்த ஆளுக்கு கொஞ்சம் மனசுக்குள்ளே ஒரு மாதிரியாக இருந்தாலும் பணம் வரணுமே, ஏன்னா 5,00,000 கூட அவரால் ரெடி பண்ணியிருக்க முடியாது. ரோகிணி வந்து டைவர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா 5 lakhs கொடுத்தா மட்டும்தான் நான் கொடுப்பேன், இல்லை அப்படின்னா உனக்கு என்னால் டைவர்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதுனால முதல்ல வந்து வீட்டில் இருக்கிற முத்து மீனா கிட்ட தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆனால் முத்து வந்து என்னாலலாம் வந்து முடியாது, நான் எதுக்கு இவனுக்காக வந்து பண்ணணும், இவனை பார்லரமாக இவனை தானே ஜெயிலேருந்து எடுத்துச்சு, அதுக்கு எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது, நானே பல பிரச்சனையில் இருக்கேன், இதை வேற என்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்லி கை விரிச்சிருவாரு. ஸோ அதனால் வேற வழி கிடையாது, மனோஜ் தான் வந்து நீ தாண்டா எப்படியாவது அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால கரெக்டாக அந்த டைம் பார்த்து இந்த டீல் வரும். இந்த மாதிரி நீங்கள் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நான் எவ்வளோ கோடி வேணாலும் வந்து தரேன் அப்படின்னு சொன்னதுனால ஸோ அந்த பணத்துக்கு ஆசைப்பட்ட இந்த மனோஜ் வந்து ஆரம்பத்தில் வேண்டான்னு சொன்னாலுமே அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த நியூமராலஜிஸ்ட் அப்படின்னு சொல்கிற அந்த ஆள் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ சொல்லி சமாளிக்க வச்சு இப்போ கடைசியில் கல்யாணம் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து விட்டுருவாங்க. ஸோ கல்யாணத்துக்கு தேவையான இந்த எல்லா ஆர்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா முத்து மீனா அதுக்கப்புறம் ஸ்ருதி ரவி எல்லாருமே சேர்ந்து தான் வந்து பண்ணுவாங்க. இது பத்தாதுன்னு இந்த பொண்ணுக்கு மேக்கப் பண்ணுற அந்த ஒர்க் வேறு ரோகிணிக்கு வேறு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பயங்கரமான ஃபன்னாக தான் வந்து போகுது அடுத்தடுத்த எபிசோட்ஸ்லன்னு நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக இந்த மனோஜ் வந்து முத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டாரு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து அடுத்தடுத்து வந்து நடக்கவே போகுதுங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு எல்லாருமே எல்லா அரங்காலுமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முத்து மீனா அதுக்கப்புறம் வந்து பின்னாடியே பார்த்தீங்கன்னா இவங்க யாரும் ஸ்ருதி ரவி 2 பேருமே வந்து சாப்பாடு பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஸோ நாங்கள் மேலே போய் எல்லாத்தையுமே செட் பண்ணி வைக்கிறோம், உங்களுக்கு வேறு என்ன வேணும்னாலும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. அண்ட் இந்த பக்கம் கீழே பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் டெக்கரேஷன்ஸ் வேலை எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மீனா எவ்வளோ நேரம் ஆகும் இன்னும் இந்த டெக்கரேஷன் வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் மேம், எல்லோரும் வர்றதுக்குள்ளே நாங்கள் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம், இன்னும் மேலே மட்டும்தான் முடிக்கணும், மற்றபடி எல்லாமே ஓகே தான், இதை வேறு ஏதாவது மாற்றணுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் மாற்றி கொடுத்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பேசி முடிச்சதுக்கப்புறம் ரோகிணி வந்து வராங்க. இந்த மாதிரி ஸ்ருதி வந்து உங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க இல்லையா, மேக்கப்புக்காக வந்து நான் தான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படிங்களா, சரிங்க, என் பொண்ணை பற்றி ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, அவளுக்கு நீங்கள் கொஞ்சம் மேக்கப் பண்ணும்போது அவள் அடம் பிடிப்பான், நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. ரோஹிணியும் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல மேம், நான் அதை வந்து பார்த்துக்கிறேன், அவங்க ஒரு சின்ன குழந்தை மாதிரி தானே, எல்லாத்தையுமே நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே, இங்கே தான் பொண்ணு ரூம் இருக்குது, நீங்கள் போயிட்டு ஆக வேண்டிய வேலையை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ரோஹிணி உள்ளே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேக்கப் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஸோ கனகா வந்து இல்லை எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள், உங்களை வந்து மாப்பிள்ளை பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கணும் இல்லையா, கண்டிப்பாக நான் உங்களை ரொம்ப அழகாக பார்க்கட்டுவேன், இங்கே பாருங்கள் நிறைய கலர்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு காட்டும்போது ஓ அப்படியா, நான் ரொம்ப அழகாக இருக்கேனா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு ஸோ என்ன இப்போ நீ அழகாக ஆக்கிடுவியா, அப்போ நான் உட்காடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க உட்காந்துடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி பார்த்தீங்கன்னா அவங்களோட மேக்கப் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட மீனா வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ முத்து அதை பார்த்துட்டு என்ன மீனா என்னாச்சு, ஏன் இவ்வளோ தண்ணி நீ குடிச்சிக்கிட்டு இருக்க, உனக்கு ஏதாவது பசிக்குதுன்னா நீ சாப்பிட்டு வந்திருக்க வேண்டியதானே, ஏன் இப்படி உடம்பு கெடுத்துக்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் வேணும்னா வீட்டுக்கு போய் கூட சாப்பிட்டு வந்துக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாரு மீனா, தயவு செஞ்சு நீ சொல்கிறதெல்லாம் என்னால் நம்ப முடியாது, வேணும்னா இங்கேயாவது கொஞ்சமாக நீ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, இதெல்லாம் கெஸ்ட்டுக்காக எடுத்துகிட்டு வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இங்கே பாருங்கள் மீனா, எல்லாருக்குமே சேர்த்து தான் நான் கொண்டு வந்திருக்கேன், ரவி இதில் போயிட்டு நீ சாப்பாடு மட்டும் எடுத்துகிட்டு வா, மீனா சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ ஸ்ருதி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், தயவு செஞ்சு நம்ம வேலை இருக்குது, நிறைய வேலை இருக்குது, வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மீனா எந்த வேலையாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன், உன்னோட உடம்பு முக்கியம், அதனால நீ அதை பார்த்துக்கோ, கொஞ்சமாக தானே சாப்பிட போகிறேன், என்ன உட்காந்துக்கிட்டேவா இருக்க போகிற அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்லிட்டு இந்தா மீனா சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது எனக்கெல்லாம் வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா போயிடுறாங்க. ஸோ பின்னாடியே முத்து போயிட்டு நான் சொல்கிறத கேளு மீனா, தயவு செஞ்சு கொஞ்சமாவது சாப்பிடு, நான் சொல்கிறத கேட்பியா மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு வழியாக மீனாவை வந்து சாப்பிட உட்கார வச்சிடுறாங்க.
இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, மனோஜும் வந்துறாரு. ஸோ மனோஜ் வந்தோனே, "வாங்க மாப்ள உங்க ரூம் மேல இருக்கு. இப்ப தான் பொண்ணு வந்து அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாங்க உங்க ரூம காட்டுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மேல கூட்டிட்டு போயிட்டு மனோஜ வந்து உட்கார வச்சுடுறாங்க. "இந்த ரூம் உங்களுக்கு ஓகே தானே மாப்ள? உங்களுக்கு வேற ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளுங்க. நான் கீழ தான் இருக்கேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ உடனே வெளியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முத்துக்கிட்ட வந்து இந்த மாரி மாப்பிள்ளையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வச்சிருக்காங்க. ஒரு 4 காஃபி மட்டும் நீங்க குடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, "நீ சாப்பிடு மீனா, நான் போய் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து 4 பேருக்கு காஃபி எடுத்துட்டு வந்து போறாங்க. ஸ்ருதி வந்து, "நீங்க ஏன் முத்து இதெல்லாம் பண்றீங்க? அதெல்லாம் இவங்க பார்த்துப்பாங்க" அப்படின்னு சொல்லும்போது, "பரவால்ல பலகுரல், இதுல என்ன இருக்கு? நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு போம்போது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு அம்மா வந்துட்டு, "தம்பி தம்பி நில்லுப்பா, எங்கப்பா போற?" அப்படின்னு சொல்லும்போது, "மாப்பிள்ளைக்கு வந்து காஃபி குடுக்க" அப்படின்னு சொல்றாங்க. "நான் குடுக்குறேன்ப்பா" அப்படின்னு சொல்றாங்க. "ஐயோ! பரவால்ல இருக்கட்டும்மா" அப்படின்னு சொல்லும்போது, "தம்பி நான் மாப்பிள்ளைய பார்க்கணும்ப்பா" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "ஓ! அப்படியா? சரி இந்தாங்க புடிங்க, நீங்களே குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முத்து வந்து போயிறாரு. ஸோ மனோஜ பார்த்துட்டு வரோம் அப்படின்னு நினச்சுக்கிட்டு இருந்தோம். பட் அது வந்து நடக்கல. ஸோ அந்த அம்மா உள்ள போயிட்டு வந்து, "இங்க யார் மாப்பிள்ளை?" அப்படின்னு கேட்குறாங்க. மனோஜ தான் மாப்பிள்ளைன்னு காட்டும்போது, "ரொம்ப லட்சணமா இருக்கீங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காஃபிய வந்து குடுத்துட்டு வந்து போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வரைக்கும் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு தான் வந்து இருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் எல்லா வேலையுமே கரெக்ட்டா நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் இங்க கீழ பார்த்தீங்கன்னா, நம்ம ரோகிணியுமே வந்து அந்த பொண்ணுக்கு மேக்கப்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பக்கம் வந்து மனோஜோட அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்கலாம் வந்து, "நாங்க கீழ போயிட்டு எப்படி வேலைலாம் நடக்குதுன்னு பார்த்துட்டு வரோம் பாஸ். நீங்க இங்கேயே உட்காந்துருங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க 2 பேரும் அந்த மொட்டை தலையும் பார்த்தீங்கன்னா, இன்னொரு பொண்ணும் அவங்க 2 பேருமே அந்த ஜீவா பொண்ணும் சேர்ந்து கீழ வராங்க. ஸோ கீழ வரும்போது பார்த்தீங்கன்னா, மாடியிலருந்து வந்து கீழ முத்துவும், மீனாவும் இருக்கிறத வந்து பார்த்துறாங்க. பார்த்துட்டு அவங்க 2 பேருமே வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. "ஐயோ! ஐயோ சார் இவங்க எங்க சார் இங்க? ஐயய்யோ! பார்த்துட்டா பிரச்சனை ஆயிருமே! ஏம்மா ஏம்மா தள்ளும்மா நான் மேல போறேன். ஐயய்யோ! முத்து மட்டும் என்னைய பார்த்துட்டான் அவ்வளோதாம்மா. என்னைய போட்டு அடி பொளந்து எடுத்துருவாம்மா. என்னன்னு கேட்டே வந்து உண்மைய வாங்கிருவாம்மா. நான் போறேன்ம்மா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஆள் அப்படியே படியிலேயே தவழ்ந்துக்கிட்டே வேக வேகமா மேல வந்து ஏறி போயிடுறாங்க. ஸோ உள்ள போனோனே பார்த்தீங்க அப்படின்னா, "ஐயோ! பாஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை பாஸ். பப்பரப்பா மனோஜ் உண்மையிலேயே நீ உன்னோட வாழ்க்கை இப்போ வந்து எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியலையே" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஸோ ஒண்ணுமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, "சார் என்னாச்சு? எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு இன்னொரு ஆள் கேட்க, பாஸ் அங்க கீழ வந்து அதாவது" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜீவாவும் சொல்லிக்கிட்டு இருக்க, "யோவ் என்ன விஷயமா இருந்தாலும் ஒழுங்கா பேசுங்க" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "யோவ் மீனா கீழ வந்து உன் தம்பி முத்துவும், அவன் பொண்டாட்டி மீனாவும் இருக்காங்கய்யா" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "என்னது முத்துவும் மீனாவுமா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, மனோஜ் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமா ஏறி குதிச்சு வந்து, "எங்கேயாவது இடம் கிடைக்குமா? வெளியில தப்பிக்கலாம்டா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நியூமராலஜிஸ்ட் அந்த ஆளும் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இன்னொரு ஆளும் 2 பேருமே சேர்ந்து மனோஜ பயங்கரமா புடிச்சு இழுத்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பெட்டுல தூக்கி போட்டுக்கிட்டாங்க. "மனோஜ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? ஏன் இப்படிலாம் பண்றீங்க?" அப்படிங்கிற மாரி வந்து அந்த நியூமராலஜிஸ்ட் வந்து கேட்குறாங்க. "ஐயோ! சார் நீங்க என்ன சார் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இந்த விஷயம் என் தம்பிக்கு முத்துக்கு மட்டும் தெரிஞ்சுச்சு, அவ்வளதான் என்ன அடி பின்னி எடுத்துருவான் சார்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இங்க பாருங்க மனோஜ், இதெல்லாம் கொஞ்ச நேரம் தான். முதல்ல நீங்க பொறுமையா இருங்க. அவங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்குள்ள நீங்க அவசரப்பட்டு இப்படி தப்பிக்கணும் அப்படி இப்படின்லாம் தப்பு பண்றீங்க மனோஜ்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இங்க பாருங்க நீங்க கீழ போங்க. அவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு வாங்க" அப்படின்னு சொல்லும்போது, "எது நான் போணுமா? நான்லாம் போமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் சொல்றாரு. "யோவ் நீ போயா, நீ போனா தான்யா ஏதாவது சொல்லி சமாளிச்சுப்ப. உன் ஃப்ரெண்டோட கல்யாணம் அப்படி இப்படின்னு எதையாவது சொல்லி சமாளிச்சுட்டு, அவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்கன்னு கேட்டுட்டு வாயா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. "என்னயவே அனுப்பி விடுங்க. இன்னும் எத்தன பேர்கிட்ட நான் அடி வாங்க போறேனோ, அந்த முத்துவ பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கீழ போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, முத்துவும், மீனாவும் எதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து விசாரிச்சுட்டு வந்துடுறாங்க. ஸோ ஒரு வழியா முத்து, மீனா எல்லா வேலையுமே முடிச்சுட்டு வந்து கிளம்புறாங்க. அண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து கல்யாண நேரமும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கல்யாணம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில, வெளியில போன முத்து திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்துக்காக மறுபடியும் வந்து உள்ள வராரு. அந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா வந்து மனோஜ மேலேருந்து கீழ கூட்டிட்டு வந்து அந்த மலை மேடையில வந்து உட்கார வச்சிருக்காங்க. முத்துவும் கரெக்ட்டா உள்ள வராரு. மனோஜ் வந்து முத்து வர்றத பார்த்துட்டு அப்படியே வாய பொளந்துட்டு நிக்கிறாரு. ஸோ முத்துவும் பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே மனோஜ பார்க்குற மாரி தான் வந்து காமிச்சிருக்காங்க. உண்மையிலேயே அவர பார்த்தாரா இல்லையா அப்படிங்கிறது இதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். ஸோ உண்மையிலே இது மாட்டுனாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க.